ஜேசிபி 2012 மாடல் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த வண்டிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவர் நம்மளோட சப்ஸ்கிரைபரு. இவரோட ஆயில் சீல் மாற்றிட்டு ப்ரெஷர் செக் பண்ணி எவ்வளோ ஸ்பீடு இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த லைவாகவே நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரியும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த வண்டியில் ஹைட்ராலிக் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ நான் ஸ்டெபிளைசரில் வந்து டாப் சைடு இல்லாமல் கீழே பாட்டம் சைடு இருக்க ஓஸுக்கு லிங்க்கு எடுத்து விட்டு நான் வந்து ப்ரெஷர் கேஜை வந்து இதில் ஜாயின் பண்ணுறேன். சரிங்களா? ப்ரெஷர் கேஜை ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோடனே 0லேருந்து ஐடியல் ப்ரெஷர் எப்போயுமே நமக்கு இருக்கும். எவ்வளோ ஒரு 3000 கிட்ட வரும் ஐடியல் ப்ரெஷர், 2900 3000 அப்படின்னு. ஸோ ஹைட்ராலிக் ப்ரெஷர் வச்சோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வண்டியில் ஐடியல் ப்ரெஷரே காட்டலை, 0ல் தான் நிற்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் இதை டைட் பண்ணிவிட்டு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆக்சிலேட்டர் 1500 ஆர்பிஎம்மில் வச்சுட்டு எவ்வளோ ப்ரெஷர் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும். ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கும். அதாவது லோடு கொடுத்தோம் அப்படின்னா 3000 PSI வரும். அதாவது 200 220 230 பார் கிட்ட வரும். திரும்ப லோடு கொடுத்துட்டு இருக்கும்போதே திரும்ப அந்த பார்லேருந்து குறையும் கீழே. ஸோ குறையுது. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, ஆயில் கம்மியாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும், ப்ளஸ் பம்பு வீக்காக இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். சரிங்களா? சரி, ஓகே, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் சொல்கிற விஷயம் அதை கவனிங்க. மேலே போகுது, 300 கிட்ட போயிட்டு வருது. இப்போ அப்படியே கரெக்டாக 200 300ல் நிற்கிது. குறையுதா? குறையுது. ஆமாம், குறையுதா? அப்படியே ரேஸுக்கு இப்போ அப்படியே லைட்டாக வந்து மேலே ஏறி குறையும், அப்படியே லைட்டாக குறையுது. அது அப்படியே பண்ணுறேன். அதாவது 200ல் வந்து நிற்கிது. ஐடியல் பிரச்சனை வந்து இது வராது, அதை செக் பண்ணணும். ஓகே, பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா 2012 மாடல் ஜேசிபி 3DX. ஸோ இது ஹைட்ராலிக் ப்ரெஷர் செக் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள்.